ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்னா யார், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா என்ன, இதெல்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பை மோட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து உங்களுக்கு டே டு டே க்ரோசரிஸ் எல்லாமே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் பெஸ்ட் குவாலிட்டிலையும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா என்னென்னு பார்ப்போம், அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, ஏன் அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்னென்னு பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்து ஒரு அசட்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து கம்மியான விலையில் வாங்கி அதிகமான விலைக்கு போகும்னு நீங்கள் நம்புறீங்க. ஸோ அப்போ விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காகவும் உங்களோட பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு அதை ஃப்யூச்சரில் ரேட்டு ஜாஸ்தியாக போகும்போது நீங்கள் விற்பீங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா அது ஒரு தனி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்காங்க, பேசிக் சர்வீஸ் அவங்க என்ன கொடுக்காங்கன்றது வந்து லெண்டிங் அண்ட் டெபாசிட் சர்வீஸ். அது வந்து காமன் பப்ளிக்கு கொடுக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொடுக்காங்க, கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து அட்வைசரி சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ கம்பெனியில் வந்து நீங்கள் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறீங்க, ஐபிஓ பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி லிக்விடேஷன் பண்ண போகிறீங்க, அதாவது உங்கள் கம்பெனி வந்து லாஸ் ஆகுது, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் கவர்மெண்ட்ஸ்க்கும், அதாவது இவங்க வந்து பேங்கிங் சர்வீசஸே இவங்க வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் கம்பெனி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆக்ட் அஸ் எ இன்டர்மீடியரி பிட்வீன் கம்பெனிஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் ஷேர்ஸ் எதுவும் இஷ்யூ பண்ண போகிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கிட்ட போவீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்பெனியோட டெமோகிராஃபிக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே, இந்த கம்பெனி வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கிட்ட வந்து இன்வெஸ்டர்ஸும் போவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில், சாலிடான ஃபவுண்டேஷன் இருக்க கம்பெனியில் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பையர்ஸையும் ஷேர் செல்லர்ஸையும் பையர்ஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஷேர் செல்லர்ஸ் இங்கே யாருன்னா கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த கம்பெனிஸ்லாம் ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களே இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கூட லிங்க் பண்ணி விட்ருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். அதுதான் இவங்களோட ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது என்னென்னா, இன்டர்மீடியரிஸாக இருப்பாங்க. அவங்க வந்து கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே ஒர்க் டு ரைஸ் மணி ஃபார் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், லார்ஜ் கார்பரேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். அதான் நான் சொன்னேன்ல, கேபிட்டல் கிரியேஷன் தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஒரு சில பேங்க்ஸ்லாம் வந்து தனியாக கேபிட்டல் அப்படின்னே ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்னே ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கேபிட்டல் ரேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கம்பெனிஸ் வந்து பண்ணும்போது இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர் ப்ரைஸில் நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணலாம், இல்லை பாண்ட் ப்ரைஸ் இவ்வளோ வைக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ வைக்கலாம். உங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பொறுத்து அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு இன்டர்மீடியரி சர்வீஸ் தான் பிட்வீன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கம்பெனிஸ். மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்லையும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெர்ஜர்ஸ் அப்படின்னா, இப்போ 2 கம்பெனி வந்து லோவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 கம்பெனியும் ஜாயின் பண்ணால் அவங்க வந்து இன்னும் ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. அப்போ வந்து ஏ கம்பெனியும் பி கம்பெனியும் ரெண்டுமே லிக்விடேஷன் பண்ணிடுவாங்க. லிக்விடேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 பேருமே சேர்ந்து. இது வந்து மெர்ஜர். அமால்கமேஷன் அப்படி இல்லாட்டி அக்விசிஷன்ஸ்லாம் என்னென்னா, ஒன்றும் இல்லை. இப்போ ஏ, பி 2 கம்பெனி இருக்காங்க. ஏ கம்பெனி வந்து பி கம்பெனியை வந்து ஃபுல்லாக வாங்கிடுவாங்க. அதுதான் அமால்கமேஷன் ஆர் அக்விசிஷன். அதாவது இப்போ பி கம்பெனி வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, இன்வெஸ்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இப்போ கம்பெனியை வந்து ஃபுல்லாக சேல் பண்ணிடுவாங்க. அதாவது வேற ஒரு கம்பெனி வந்து வாங்கிடும். இப்போ ஏ கம்பெனி வந்து பி கம்பெனியை ஃபுல்லாக வாங்கிடும். அப்படி இருக்கும்போது பின்றது ஒரு இட்ஸ் நோ லாங்கர் கம்பெனி. இப்போ ஏ வந்து அந்த பி கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் இதில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். இதுதான் நான் பேசிக்காக என்ன சொன்னேன்னா, ஸ்டாக்ஸ் ஆர் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து இவங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ். இஷ்யூவன்ஸ்க்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ஷேர்ஸ், ஸ்டாக்ஸையோ பாண்ட்ஸையோ மக்களை வாங்க வைக்கிறதுக்கு, இன்வெஸ்டர்ஸை வாங்க வைக்கிறதுக்கு. ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே போய் அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த மாதிரி ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கம்பெனியில் காஸ்ட் எங்கே அதிகமாக போகுது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. வேறு உங்களோட ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸை நீங்கள் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
இந்த மாரி நெறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் சர்வீசஸ் வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு குடுப்பாங்க. அப்புறம் இன்டர்மீடியரி ரோல் தான் இவங்களோட மெயின் ரோல். அதாவது இதெல்லாம் செய்யும்போது அவங்க வந்து கமிஷன் பேசிஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிதான் இவங்க அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்பிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் அதாவது உங்களோட அதான் நான் இதெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்குள்ள வரும். கேப்பிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே. அவங்க வந்து கேப்பிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங்னா ஒண்ணும் இல்ல. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ அதுதான் அத வந்து எப்படி மாத்துவாங்க? டெப்ட் அதிகம் பண்ணலாமா? இல்ல கம்மி பண்ணலாமா? இந்த மாரி அட்வைஸஸ் குடுப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹவ் யுவர் கம்பெனி ஒர்க்ஸ். அதெல்லாம் ஃபினான்ஷியல்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸோட மெஜாரிட்டி ரோல் வந்து என்னன்னா, கேப்பிட்டல் ஃபார்மேஷன், எக்கனாமிக் குரோத், மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ நான் சொன்ன மாரி கேப்பிட்டல் ஃபார்மேஷன் தான் அவங்களோட க்ரூஷியல் ரோல்ன்னு நான் சொல்லுவேன். கம்பெனிஸ்க்கு வந்து கேப்பிட்டல் ரைஸ் பண்ணணும். அது வந்து குரோத் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நெறைய குரோத் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா எக்கானமி பூஸ்ட் ஆகும். ஜிடிபி கூடும். ஸோ அவங்க வந்து கேப்பிட்டல் ஃபார்மேஷன் மூலியமா நெறைய எக்கனாமிக் குரோத் குடுக்காங்க. வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய குடுக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட் மாரி. ஸோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இவங்க குடுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து அதிகமா வால்யூம்னால இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் உண்டு இதுல. ஸோ அவங்க வந்து என்னன்னா, மார்க்கெட் பிரைஸ் வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸ்டாக் பிரைஸ், பாண்ட் பிரைஸ்லாம் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க அதிகமான வால்யூம் வச்சு ட்ரேட் பண்ணிட்டுருக்கும்போது, அவங்க ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகணும். அவங்க கேட்கற பிரைஸ்ல நெறைய ஆர்டர்ஸ் ஃபில் ஆக போகும்போது, பிரைஸ் மூவ் ஆகும். பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது? சப்ளை அண்ட் டிமாண்ட். 6 அண்ட் ஆடிங் லிக்விடிட்டி. அதாவது இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ஸ்ல மட்டும் தான் இவங்க கவர்மெண்ட்ஸ் அப்புறம் லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாமே ரிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் தான் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ரைசிங் ஃபண்ட்ஸ். இன்வெஸ்டர்ஸையும், அ கம்பெனிஸையும் கனெக்ட் பண்றது வந்து இவங்க தான். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கூடயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாரி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல டிட்டர்மைன் பண்றது. வேற அதில ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? எக்கானமி எப்படி இருக்கு? எக்கானமி ப்ரெடிக்ஷனும் இவங்க பண்ணுவாங்க. அடுத்து என்னன்னா இவங்களோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனாமிக் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு பெரிய ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில நீங்க யாராவது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ். அப்படி இருக்கும்போது ஏன்னா பே ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் நெறைய இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வீக்லி 80 பிளஸ் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் ஃபினான்ஷியல் மாடலிங்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு மெயினா அது ரொம்ப ரொம்ப மெயின் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்ல வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். அது ஒரு பெரிய ஃபேக்டர். நீங்க வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். எக்ஸெல் ஷீட்ஸ்ல உங்களுக்கு ஒரு மாஸ்டரா இருக்கணுன்ட்டு இல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பெட்டரா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். ஏன்னா எக்ஸெல் ஷீட்ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்டஸ்ட். அது வந்து ஃபுல்லா மாஸ்டர் பண்ணவே முடியாது. எக்ஸெல் ஷீட் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் கூட நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அது வந்து சிம்பிளான விஷயம் இல்ல. அத நீங்க கத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரெடிட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து எப்படி நீங்க உங்களோட ரிஸ்க் மாடல்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க. இந்த மாரி நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம்? அதோட ரிட்டர்ன் எவ்வளோ? இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணணும்னா டைரக்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க வொர்க் பண்ற இடத்துல நீங்க அனாலிசிஸ் வந்து பிரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாரி விஷயம்லாம் நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸ், லீகல் கம்ப்ளையன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க எனிதிங் ஓவர் த லைன் யூ கேன் டூ எனிதிங் இல்லீகல். அப்படி இருக்கும்போது உங்களோட அனாலிசிஸ் வந்து லீகலாவும் இருக்கணும், எத்திக்கலாவும் இருக்கணும். அதே சமயம் ஹைலி ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிரியேட்டிவ்னஸ் தேவைப்படும். அதே சமயம் ரொம்ப பிரஷர்ல ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இட் ஆல் கம்ஸ் டூ ரிவார்ட் ரைட்? அதனால உங்களுக்கு பே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க வந்து நெறையவே சம்பளம் எதிர்பார்க்கலாம். இன் ஷார்ட் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் அப்டின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான டைனாமிக் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து குளோபல் எக்கானமில வந்து ஆக்சுவலா பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேபிட்டல் கிரியேஷன் தான் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமிய பூஸ்ட் பண்ணி விடுறதுக்கு காரணம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு, வேற கவர்மெண்ட்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் குடுப்பாங்க. அப்புறமா அவங்க வந்து மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்ஸ் இதெல்லாம் அட்வைஸ் குடுப்பாங்க. அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டீஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஓவராலா பார்த்துருக்கோம். நீங்க ஏதாவது கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாய் காய்ஸ்.